இன்னைக்கு எப்படியும் அவர்கிட்ட நான் முடிவு கேட்டணும். வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்குறேன்னு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அவரோட முடிவை தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நானும் அடித்தாலும் சரி விரட்டினாலும் சரி அவர் பட்ட காயத்துக்கு ஒரு மருந்தாக இருக்கணும்னு தான் அவரை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். ஆனால் அந்த இது அவருக்கு புரியவே மாட்டேங்குது. இன்றைக்கி கண்டிப்பாக நான் என்ன இதுன்னு தெரிஞ்சுட்டு தான் போவேன். அது வரைக்கும் நான் வீட்டுக்கே போக மாட்டேன். அவளுக்கு எம்மட்டு தைரியம் எப்படி அடிக்கிறா பத்தியாக்கா? எனக்கு வந்த கோபத்துக்கு முடிய பிடிச்சி இழுத்து 4 சப்பு சப்புன்னு வச்சு இழுத்துருப்பேன். என்ன பண்ணி தொலைகிறது? ஒரு காலத்துல அந்த வீட்டில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் என்ற காரணத்துக்காக தான் அமைதியா வந்துட்டேன். இல்லைன்னு வையே உன் மேல கையை ஓங்கினதுக்கு அந்த 2 பதி உண்டல நாக்கியிருப்பேன். விடுடா தம்பி, நான் இவளை நிமித்தவா முடியும்? அந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன். ஆனால் அதையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறந்து தூக்கி வீசிட்டாங்களே. இனிமேல் நான் எங்கடா போவேன்? எங்கே போவேன்? அந்த மனுஷனே கதின்னு வாழ்ந்துட்டா தம்பி. ஒரு நாள் ஒரு பொழுது கூட அந்த ஆளுக்கு நான் துரோகம் நினச்சது கிடையாது. ஆனால் என்ன பார்த்தா அந்த ஆளுக்கு இப்படி ஒரு வார்த்தை பேச தோணி இருக்கேன். இத்தனை வருஷம் அவரோட வாழ்ந்திருக்கேன். அந்த வாழ்க்கைக்கு ஒரு இதை இப்படி சொல்லுவாராடா? அக்கா இருந்தாலும் நான் உன் தம்பின்னு அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாருக்கா? இல்லைடா, அவர் ஒரு முடிவோட தாண்டா இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு நான் என்னை புரிய வச்சு என்னால் முடியலடா. எத்தனை தடவை நான் என்னை புரிய வைக்கிறது? நான் என்ன சீதையா? ஒவ்வொரு தடவையும் தீ குளிச்சு இவங்களுக்கு நான் நிரூபிக்கிறதுக்கு என்னோட நடத்தையில் அவர் சந்தேகப்பட்டுட்டாருடா தம்பி. நான் அப்படிப்பட்ட ஒரு நாள் கூட யார்கிட்டையும் பேசினது இல்லைடா. இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கேன். வேலை செஞ்ச இடத்துல அண்ணன்றதுக்கு நான் மறுவார்த்தை பேசினதில்லை. மற்ற ஆம்பளைங்களும் என்கிட்ட அப்படி தான் தங்கச்சி அப்படின்றதுக்கு மறுவார்த்தை பேசினதில்லை. அப்படி இருக்கும்போது என்ன பார்த்து அந்த ஒரு வார்த்தை, அந்த மனுஷன் எதை சொன்னாலும் நான் தாங்கிப்பேன்டா. அந்த குடும்பத்தில் எல்லாரும் என்னை அனாதைன்னு ஒவ்வொரு நாளும் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் இனிமேனே சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் அனாதை கிடையாது, எனக்கு என் தம்பி வந்துட்டா அப்படின்னு அந்த கால்கிட்ட சொல்லணும், அந்த குடும்பத்தில் கத்தி சொல்லணும்னு அம்புட்டு ஆசைப்பட்டேன்டா. மொத்தத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்களேடா தம்பி. ஏக்கா நல்லவங்களுக்காக நம்ம வருத்தப்படலாக்கா, அவங்களுக்காகலாம் நம்ம வருத்தமே படக்கூடாதுக்கா. நான் கூட அவரை என்னமோ நினச்சேன். இத்தனை காதலர்களை சேர்த்து வைக்கிறாரு. அவர் நல்ல மனுஷனாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் இப்படியாப்பட்டவர்னு நான் நினச்சி கூட பார்க்கல. விடா, எனக்கு வெறுத்து போச்சுடா. இனி அந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம்டா. அந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம். நான் பாட்டுக்கு கோவிச்சிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு நேரத்துக்கு பையன் வந்திருப்பான். என்னை காணலன்னு தேடுவானா என்னன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு இங்கே இருக்கோம். ஏக்கா நீ கவலைப்படாதக்கா, உனக்கு நான் இருக்கேன்க்கா. இந்த தம்பி நான் இருக்கேன். எதை என்ன சொன்னா என்னக்கா? அவன் நெருப்புன்னு சொன்னா என்ன? நமக்கு என்ன வாய் சுற்றுலவா போகுது? விடுக்கா, நீங்க அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுக்கா. உன்ன மாதிரி ஒரு மனைவியை இப்படி சந்தேகப்பட்டுட்டோமேனு சொல்லி வந்தாலும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணுக்கா. நீ வாக்கா, சரசம்மா வீட்டுக்கு போவோம். அவங்க நம்ம நல்லா பார்த்துப்பாங்கக்கா. நீ வாக்கா. இல்லையா, நான் எங்கேயும் வரல. எங்கேயும் வராம எங்க போவ? எங்கேயோ போய் ஏதோ பண்ணிக்கிறேன்டா. எனக்குன்னு ஒரு குளம் குட்டை என்ன கிடைக்காம போயிட போகுது. இனி நான் எதுக்கு வாழணும்? வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டத்தை மட்டுமே தாண்டா அனுபவித்தேன். ஒரு நாள் கூட நான் சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லைடா. இனிமேலும் சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேன்னு நீ எனக்கு நம்பிக்கை இல்லைடா தம்பி. கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை அப்படின்னாங்க. சரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இவர் பொறுப்பான வேலைக்கு போக மாட்டார். சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, வாடகை கட்ட முடியாதுன்னு அந்த பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்து அவளுக்கு ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனான். இந்த பையன் வேலைக்கே போகாமல் இருந்து வேலைக்கு போய் சந்தோஷப்படுறதுக்குள்ளே அவளோட துரோகம். சரி, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மனுஷன் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் பேசி குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறோமேனு நினச்சி பெருமூச்சு விடுறதுக்குள்ளே இப்படி வாழ்நாள் முழுக்க அந்த ஆளுக்கு என்னை நிரூபிச்சு நான் ஒரு வழி ஆயிட்டேன்டா. ஏக்கா நீ யாருக்கும் இனி நிரூபிக்க வேண்டாம்க்கா. நீ வாக்கா, நம்ம வீட்டுக்கு போகலாம்க்கா. அவங்க உன்னை நான் சேர்த்துக்கலைனாலும் சரி, உனக்காக நான் வீடு பார்க்குறேன்க்கா. உன் தம்பி வேலைக்கு போகிறேன்க்கா. அந்த ஆள் இல்லைன்னா எனக்கு என்ன வேலைக்கு போகிறதுக்கு இடம் இருக்காதா? உன்னை சம்பாரிச்சு நான் காப்பாத்துறேன்க்கா. நீ வாக்கா, நம்ம போவோம். நான் உன்னை அப்படிலாம் நிறுத்திட மாட்டேன்க்கா. எந்திரிக்கா,
வாக்கா. நல்ல பாம்பு மாதிரி வீட்டில் காலை வச்சு குடும்பத்தையே ஒழிச்சிட்டாளுங்க படுபாவிங்க. அந்த மனுஷன் அப்படி சந்தேகப்படுற ஆள்லாம் கிடையாது. இவளுக்கு தான் அதை இதை ஏற்றி விட்டு இந்த அளவுக்கு பண்ணி விட்டாளுங்க. அக்கா அவங்கவுங்க செய்யற பாவம் முன்னியமோ அவங்க உங்களுக்கு தான்க்கா. நீ எதை பத்தி யோசிக்காதக்கா, நீ வாக்கா. ஏண்டி இந்த புள்ள எங்க போனா? ஏன் போகும்போது சொல்லிட்டு தானே போனா கோயிலுக்கு போகிறேன்னு. அதுக்குள்ளே என்ன? கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு என்ன இம்புட்டு நேரமா? இல்லை இம்புட்டு நேரமான்னு கேட்குறேன். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது. கோயிலுக்கு நான் கூப்பிட்டாலே வரமாட்டா. நான் வரல நீ இப்போ என்ன புதுசாக கோயிலுக்கு போற? இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. என்னங்க இது? கோயிலுக்கு போனாலும் தப்பு, கோயிலுக்கு போவாட்டியும் தப்பு. 1000 தப்பு சொன்னா அவள் என்ன தான் பண்ணுவா? உன் பிள்ளை யார் 1000 தப்பு சொன்னா? இல்லை யார் 1000 தப்பு சொன்னா? பொறுப்பா வீட்டோட இருந்தான்னு சொல்லுது. எங்கிட்ட சுற்றி ஏதோ வம்பு கிம்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, என் புள்ள ஒன்றும் அப்படி கிடையாது, சொல்லிட்டேன். இப்போ கூட உங்கள் பையனை வேணா போக சொல்லுங்க. என் புள்ள கோயிலில் தான் இருப்பா. ஐயய்ய, வீட்டுல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? உங்க தொல்லை தாங்க முடியாம நானே வெளிநாட்டுக்கு பார்சல் ஆகி ஓடிடலாம் போல இருக்குது. பிள்ளைய இப்படி போட்டு பாடாப்படுத்துனீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவா? கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வர விடுறீங்களா? உங்ககிட்ட எல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. போய் கூட்டிட்டு வரேன். ஏங்க, கூட்டிகிட்டு வரும்போது போட்டோ எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் அம்மாவுக்கு நம்ம போட்டோ எடுத்து காட்டினாத்தான் என் பிள்ளை இங்கே இருக்கான்றதே தெரியும். ஓவரத்தைய நடிப்பா அப்படியே. டே நீ எதுக்குடா இப்போ சோகமாக உட்காந்துருக்க? இப்போ நீ எதுக்கு சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க? நீ எதை பற்றியும் கவலைப்படாத. தப்பு பண்ணது அவ. ஆனால் அதை எப்படி நம்ம மேலே கட்டிட்டு போயிட்டா பத்தியா அவன் கூட? ஐயோ அம்மா, எப்படி அடிக்கிறான் பாத்தியாம்மா அவன்? அவன் கையில கட்ட முளைக்க. அதானே, வயசுல ஒரு மூத்தவன் கூட பார்க்காம அந்த அளவுக்கு என்னை அப்புறானா? அப்ப அவனுக்கு எம்புட்டி இடத்தாலும் உன் பொண்டாட்டி எம்புட்டி இடம் கொடுத்து வச்சிருக்கான்னு பாத்துக்க. என்னமோ தம்பி தம்பின்றா. என்னமோ தம்பின்றதுக்கு ஆதாரத்தை காட்டி இருக்க வேண்டிதானே? அப்படியே ஓடுறானா என்னன்னு அர்த்தம்? அவ சரியான கைகாரினே. ஏண்டா அவ அதை இதுன்னு சொல்லி ஏற்றி விட்டு அவள் புள்ள வீட்டுக்கு நல்லா சீரெல்லாம் செய்ய வச்சுட்டா பாத்தியா? அடுத்து இவனுக்கும் நல்ல வசதியான வீடாக பார்த்து கட்டி வைக்கணும். அதுக்கு உன் உழைப்பு தேவை. உன் உழைப்பை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களோட ஆசையே. அதைத்தான் அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. நீ தான் பைத்தியக்கார மாதிரி அவளுக்கு என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்க. நீங்க வேறம்மா, பத்திரகாளி அப்பயே எனக்கு இந்த போட்டோவை காட்டியிருக்காமா. என் தம்பி இப்படி காணாம போனா அப்படி இப்படின்னு. ஒருவேளை போட்டோவை பார்த்தா அந்த பையன் மாதிரி தான் இருக்கு. அந்த பையன் மாதிரி தானே இருக்கு, அந்த பையன் மாதிரி இல்லைல்ல. என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்க? அவங்க தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா அது என்னமோ டின்னுக்குனேவா டனுக்குனேவாவா? அதை எடுத்து பார்த்தா என்னன்னு தெரிஞ்சு போயிருமே. அம்மா, அது டின்னுக்குனே டனுக்குனே இல்லை, டிஎன்ஏ. அந்த அதுதான் எனக்கு அது வாயில நுழையில. அது எடுத்தாலே தெரிஞ்சு போயிடும். போட்டோவை இவங்க பார்த்தாங்களோ, இவங்க கீழே விழுந்தாங்களோ, இவங்க வீடு வாசனை சுத்தம் பண்ணாங்களோ, உடனே எங்க அக்கான்னு தெரிஞ்சிருச்சான். என்ன நடிப்பு! ஐயோ ஐயோ ஐயோ! ஏன் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வரலையாமே? இல்லை இதுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டில் இருக்கலையா? அப்பெல்லாம் தெரியாத அக்கா தம்பி இப்போ எப்படி தெரிஞ்சிருக்கும்? சோறு போடுறதுக்கு ஆள் இருக்கா? உங்க ஆத்தா ஓடி போயிட்டா. என்ன கிளவி காமெடியா? ஃபன் பண்ற நிலைமையில நான் இல்ல. பசிக்குது, ஒரு தட்டு சோறு போட்டு வந்துட்டா. ஏண்டா அவன் பைத்தியம் பிடிச்சு கிடக்குறான். உனக்கு இப்ப சோறு தான் முக்கியம். சோறு சோறு சோறு. சோப்பா, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எங்க அம்மா வந்தா எல்லாத்தையும் சோறை போட்டு கொடுக்கும். அதான்டா உங்க ஆத்தா ஓடி போயிட்டான்றல, அப்புறம் என்ன? இங்க பாரு அப்பையே, ஏதோ முத தடவை ஒரு தடவை சொன்னேன், சரின்னு விட்டுட்டேன். மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? தப்பெல்லாம் ஆத்தா மகன்னு எல்லாம் பண்றீங்க. கடைசியில எங்க தலையோட வந்து விடிய வைப்பீங்களோ? இங்க பாரு அத்தை, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. எங்க அம்மா எங்கன்னா எங்க அம்மா எங்க அதை மட்டும் சொல்லுங்க. அந்த தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. உங்க ஆத்தா அந்த ஆறுமுகத்தோட போயிட்டா. ஏய், இதுக்கு மேல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த வார்த்தையை பேசுனீங்கன்னா எப்பா இந்த கேள்வி பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்னப்பா குத்துக்கலாட்ட உட்கார்ந்திருக்க? அம்மா எங்கப்பா? நேரத்துக்கு நாங்க சொன்னதுக்கு உங்க அப்பா எம்பிட்டு சண்டைக்கு வந்திருப்பா. அப்படி எங்க அண்ணனுக்கு இப்பதான்டா புத்தி தெளிஞ்சிருக்குது. அதான் அவங்க ரெண்டு பத்தியும் அடிச்சே பத்தி விட்டுட்டு நாங்க இருக்கிறோம். என்ன ஆள் இல்லாத வீட்டுல அவனுக்கு உட்கார வச்சு சோத்தை ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்னப்பா சொல்றாங்க அவங்க? ஆமாண்டா, அவங்க சொல்றது உண்மைதான்.
சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம கண்ணா காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்யின்னுவாங்க. இதுங்க ரெண்டும் ஒரு ஆளு, இதுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எங்க அம்மாவை சந்தேகப்பட்டு பேசுறியா? ஏய் சந்தேகம்லாம் பல்லடா, கண்ணால் பார்த்துட்டு தாண்டா பேசணும். அதுக்காக தாண்டா அவன் என் தம்பின்னு சொல்லி உங்கள் அம்மா ஒரே பிரச்சனை, அவன் எங்களெல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டான்டா. இங்க பாருப்பா, எதை வேணா நம்புவேன், இதை நம்ப மாட்டேன். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். ஆமா, உலகத்துல அதிசய தாயை வச்சிருக்கிறேன் அம்மா ரொம்ப இப்ப எங்க அம்மா எங்க? ஏடா போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் என்ன உங்க அம்மான்னு? உங்ககிட்ட நான் மனுஷன் பேசுவானா? இதெல்லாம் ஒரு குடும்பம். வீட்டுக்கு வந்த மருமகளை பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன். எங்க அம்மா மட்டும் சொல்லி நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சது, பேசின ஒவ்வொருத்தர் வாயிலையும் உலக்கைய வச்சு நெல்லு குத்திட்டு போயிருவேன்னு சொல்லிட்டேன். ஏய், நாங்க சொன்னது உண்மை தெரிஞ்சதுன்னு வையி, நீங்க எல்லாம் ஊரை விட்டு கூண்டோட கைலாசத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டேன். அதையும் பார்த்துருவோம். யோ தகப்பா, உனக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சியா? எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறான்னு இந்த பையன்? முளைச்சு 3 வடலை, இந்த கழுதையெல்லாம் கையில 15 சம்பாதிக்கும் இப்படி பேசிட்டு போகுது. போகட்டும், நல்லா போய் மொகரடி பட்டுட்டு வரட்டும். இங்க பாருங்கம்மா, உங்க நல்லதுக்காக தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓ, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னா அம்புட்டுதான் சொல்லிட்டேன். எதுயா நல்லது, எது நல்லது? இப்படி அம்புட்டு சொத்து பத்து உள்ள ஆம்பளை பையனை இப்படி ஒண்ணும் இல்லாம ஒரு குடிசை வீட்டுல தங்க வச்சிருக்கே, இது உனக்கு நல்லதா? அரைஞ்சேன்னு வையி. என்னடா என்ன? மாமா அவரை திட்டாதீங்க, அவர் என்னோட புருஷன். பாத்தீல உனக்கு ஒண்ணு இந்த பிள்ளை வந்து நிக்கிறத? என்னடா அடிச்சு பல்லகளை கழட்டி போடுவேன் பாத்துக்க. உனக்கு அம்புட்டு சொகுசா வச்சிருக்கவன் காசோட அருமை தெரியல. பண்ணின வேலைக்கு நேரத்துக்கு வேற ஒருத்தனா இருந்தான்னு வையி, காலில் கிடக்கிறத எடுத்து நச்சு அடிச்சு வெளுத்திருப்பானுங்க. ஏதோ போனா போது பையன்ற ஒரே காரணத்துக்காக பொறுத்துக்கிட்டு போறேன், இல்லன்னு வையி. அவங்கதான் இங்க வந்துட்டாங்கல்ல, விடுங்க. இங்க பாருமா, இதுக்கப்புறம் இவனை பொறுப்பான ஆளா மாத்தி நீங்க 2 பேரும் வாழ்க்கையில முன்னேறது உங்க கையில தான் இருக்கு. இனிமே நாங்க யாருமே உங்களுக்கு 10 ரூபா கூட செலவு பண்ண மாட்டோம் சொல்லிட்டோம். உங்க வீட்லயும் சரி, நாங்களும் சரி. எங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லை. என் புருஷனை எனக்கு பார்த்துக்க தெரியும். அவர் வேலைக்கு போலினாலும் நான் வேலைக்கு போய் கஞ்சி ஊத்துவேன். நீ எதை வேணாலும் ஊத்திட்டு போமா, ஆனா நாங்க 10 ரூபா கூட செலவு பண்ண மாட்டோம். நீயும் தப்பு பண்ணியிருக்க, அந்த எரும மட்ட பையனும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதனாலதான் மொத்தத்தை கட் பண்ணி விட்டு இங்க அனுப்பியிருக்கேன். இனி பொறுப்பா இருந்து பொழைச்சுங்க. இல்லையா இனிமே எங்களால முடியாதுன்னு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஏய், கிளம்பி வீட்டுக்கு போவோம். என்னங்க பாவங்க, எவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு இப்ப சின்ன குடிசையில அவன் எப்படிங்க இருப்பான்? இப்படி இருப்பானா? இருந்துதான் ஆகணும். நீயும் நானும் என்ன மாட மாளிகையிலே பிறந்து வந்தோம்? கஷ்டப்பட்டு தானே சம்பாரிச்சு வந்தோம். அந்த மாதிரி உடம்புல திராணி இருந்தா சம்பாரிச்சுக்கட்டும், இல்லையா போய் பிச்சை எடுக்கட்டும். சொல்றத சொல்லிட்டேன். இனி அவனாச்சு, அவன் குடும்பமாச்சு. இனி நம்ம போய் நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். எத்தனை காலத்துக்கு தான் இவங்களுக்காகவே நம்ம அழுதுகிட்டு கிடக்கிறது? நமக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? வா போவோம். இங்க பாருமா, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு உனக்கே தெரியும். சின்ன வயசுலேருந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் வளர்த்தேன். இன்றைக்கி நீ இப்படி ஒரு நிலமையில இன்ன வரைக்கும் நம்ம வீட்டில் 5000 10,000 தான் துணி போட்டு நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி முதல்ல இப்படி ஒரு ஒன்றும் இல்லாத பழைய சிலையை கட்டிக்கிட்டு நிற்கும்போது அம்பிட்டு வருத்தமாக இருக்குது. ஒவ்வொரு பெற்றவங்களும் ஆசைப்படுறது பிள்ளைங்களை நல்லா வச்சு நல்லா பார்க்கணுன்னு தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் இப்படி வந்து நிற்கிறத நினைக்கும் போது தப்பாக இருக்குது, ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது? தப்புக்கான தண்டனையாக அவர் இது பண்ணணுன்ட்டாரு. என்னாலையும் தடுத்து நிறுத்த முடியல. இனி மாப்பிள்ளையை பொறுப்பாக பொழைக்க வைக்கிறது உன் கையில் தான் இருக்கு. வந்துட்டாங்க, இப்போ தான் பொறுப்பாக பொழைக்க வைக்கிறாங்க. தம்பி, உங்கள் அப்பா அம்மா எம்பிட்டு வருத்தப்பட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் பொறுப்பாக இருங்கய்யா. பெற்றவங்க ஆசைப்படுறதே நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா இருக்கணும்னு பார்க்கறதுக்கு தான். இப்படி உங்களை கஷ்டப்பட வச்சு பார்க்கணுன்றது இல்லை. நல்ல பணங்காசாக இருந்து பொழைச்சிங்க, இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை. நல்லா இருங்க. ஏதாவது கஷ்டம் நஷ்டம்னா கூட நாங்க இருக்கோம். அவர் சொன்னது உனக்கு புரியலையா? அவங்க தான் படிக்க வச்சிருக்கோம், அவங்கள தான் இவ்வளவு தூரம் ஆளாக்கிருக்கோம்ல. அவங்களுக்கு நல்லதா அவங்களுக்கு பண்ணிக்க தெரியும். நீ வா, சும்மா தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு. எம்மாடி, பார்த்து பத்திரமா இரு. என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. மாசமா இருக்க நேரத்துல இப்படி ஓலை குடிசையில உனைய வச்சு இதெல்லாம் நான் பார்க்கணுமா? இப்போ நான் ஓலை குடிசையில் இருக்கிறது பிரச்சனை இல்லைம்மா, என் புருஷன் கூட இருக்கணுமா, அதுதான் எனக்கு வேணும். இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு சொத்து பத்து காசு பணம் இருந்தால் எல்லாம்னு நினச்சேன்.
ஆனால் நான் அங்கே இருக்கும்போது என் புருஷன் பக்கத்தில் இல்லைன்றது தான் பெரிய குறையாக இருந்துச்சுமா. இவர் என் பக்கத்தில் இருந்தாலே எல்லா சொத்தை பற்றி எனக்கு இருக்கிற மாதிரிம்மா. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போ. மாப்பிள்ள மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது போய் தொலைய சொல்லு. சரி நான் போகிறேன்டி, பார்த்துக்க. கவலைப்படாமல் போம்மா. என்னங்க? இங்க பாரு, இந்த எண்ணங்கன்னு ஒண்ணுங்கன்னு என் மேல இந்த உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையே, என்ன நடக்கும்னு தெரியாது. ஒழுங்கா போயிரு. என்னைக்கு நீ என் குடும்பத்துக்கு வந்தியோ எனக்கு பிடிச்சது பாரு கிறகம். கோடீஸ்வரனா இருந்த என்னைய தெருக்கோடியில நிக்க வச்சுட்டியடி ராசி கெட்டவளே. சீ, உன் மூஞ்சில மொழிச்சா கூட பொடிக்கு போயலச்சிக்காது. என்னங்க ஏங்க இப்படி வார்த்தையால கொட்டுறீங்க? உன் மூஞ்சில முழிச்சாலே விளங்காதுன்னு சொல்றேன். இவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது? விளங்காதவன் கூட என்னை வாழ வச்சுட்டு போறானுங்க படுபாவீங்க. சீ, எங்க போறீங்க? ஏன் போய் தொலையறேன். உங்க குழந்தை என் வயித்துல வளருதுங்க. என்னைக்கா இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறதே உங்களுக்காக தான். என்னைக்கா இருந்தாலும் என் அன்பு உங்களுக்கு புரியும். அதுக்காக நான் எப்பயும் காத்துக்கிட்டே இருப்பேன். வாங்கம்மா வாங்க, கோயிலுக்கு போயிட்டு கோயிலே விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? என்னம்மா ஏன் அப்படி பேசுற புள்ளைய? ஏண்டா நான் கூப்பிட்டாலே உன் புள்ள கோயிலுக்கு வர மாட்டேன். இப்ப என்னடா புதுசா வேண்டுதல் கோயிலே கதின்னு உட்காந்துக்கிட்டு? ஏ அப்பா, நீ தான் என்னை வர வச்சியா? என்னம்மா சாமியெல்லாம் கும்பிட்டியா? ஆமாடி, இப்பதான் அவ சின்ன பப்பா சாமி கும்பிட்டியான்னு கேளு. நெத்தியில திருநீரும் இல்ல ஒன்னும் இல்ல, என்னடி நீ சாமி கும்பிட்ட? சாமி தான் கும்பிட்டுட்டு இருந்தேன், கோவில்ல தான் இருந்தேன். வேற எங்க இருந்தாங்க? வாய் இருந்தா எங்க அப்பா வாழ சொன்னா, வாயிலன்னா எங்க அப்பா வர சொன்னேன். அந்த கதை தான். ஏமா புள்ளை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ போமா உள்ள போ. எப்படி இன்னைக்கு கோயிலுக்கு ஒரு வாரி என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிடலான்னு பார்த்தேன். அதுக்கும் கொடுப்பனையே இல்லை. மருமவளே வந்து சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடுவோம். மணி ஆகி போச்சு. என்னங்க ஏன் உங்க முகம் வாட்டமா இருக்கு? என்னன்னு தெரியல, புள்ள மூஞ்சே ஒன்றும் சரியில்லை. அதான் ஒரே யோசனையா இருக்கு. நம்ம பிள்ளை எப்பயும் போய் இப்படி கோவிலில் உட்கார மாட்டா. நம்ம வேற கல்யாண பேச்சு வேற ஆரம்பிச்சோமா, மனசுல எதுவும் வச்சுக்கிட்டு எதுவும் இருக்காளா என்னன்னு தெரியல. அதான் ஒரே யோசனையா இருக்கு. என்னங்க பேசுறீங்க? நம்ம பிள்ளைக்கு என்னைக்கு அந்த மாதிரி இதெல்லாம், அவெல்லாம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. நீங்க வேற. நான் நம்ம புள்ள தப்பு பண்றான்னு சொல்லல, மனசுல எதுவும் இருக்கோ என்னவோ தெரியல. அதை பத்தி தான் நான் சொல்றேன். பிள்ளைகிட்ட அப்படியே என்ன ஏதுன்னு கேட்டு பாரு. ஐயோ, என்ன ஆச்சு? பத்ரகாளி, மூஞ்செல்லாம் இப்படி அடிபட்டு கிடக்குது. என்னையா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அக்காவுக்கு ஒண்ணும் இல்லன்ற முகமெல்லாம் வாடி இருக்கு. என்ன ஆச்சு பத்ரகாளி? அம்மா, இத்தனை நாளாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்லம்மா, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, சின்ன வயசுல காணாம போயிட்டோன்னு. அந்த அக்கா வேற யாரும் இல்லை, என் அக்கா பத்திரகாளிதாம்மா. என்னது இவங்க இவனோட அக்காவா? சும்மாவே ஆட்டம் கட்டுவான். இப்ப கூட பிறந்த அக்கா வேறையா? இனி இவனை கையில பிடிக்க முடியாது போலயே. என்னப்பா சொல்ற? அது எப்படி உனக்கு தெரியும்? அடச்சி, அவனா மனுஷனா? நீ என்ன சும்மா விட்டுட்டு வந்த? அத்தைக்கு வெளுத்துக்க வேணாமா? அவங்க என்ன அடிச்சதை கூட நான் தாங்கிக்கிட்டேம்மா. வார்த்தையால கொட்டி தீத்துட்டாங்க, அதை கூட பொறுத்துக்கலாம். ஆனால் அவங்க மாமியார் அக்காவை தலைமுடியை பிடிச்சி இழுத்து கண்ணமா அடிச்சு, அதுலேயும் வேற அந்த உமா அக்கான்னு கூட பார்க்காம, வயசுல மூத்தவங்கன்னு கூட போகாம சப்பு சப்புன்னு அடிச்சாமா. என்னால் பார்த்துட்டு சகிச்சுட்டாங்க, இருக்க முடியல. அக்காவையும் அப்படி என்னால் விட்டுட்டு வர முடியல. அதான் அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நான் அக்காவை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். பாவி, அடிச்சு போட்டுட்டே வந்துட்டானா? அப்ப அழகுக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்குமே. அன்னைக்கு ஒரு நாள் பேசுனதுக்கு என்னை கழுத்தை முடிச்சு தூக்குனா. சாதம் இரண்டா காடு கொள்ளாதுன்றது சரியான போச்சு. அவனை சும்மாவே விட்டுருக்க கூடாது. என்ன பத்திரகாளி, நீ எதுக்கு அடி வாங்கிட்டு திரிஞ்ச? திருப்பி அடிக்க மாட்டியா? உனக்கு கையில கால நல்லா தானே இருக்கு. என்ன எல்லாம் அப்படி பேசுனீங்கன்னு வையி, அங்க நடந்திருக்கதே வேற. என்னை என்ன பண்ண சொல்ற சரோசா? வெறுத்து போயிட்டேன். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வாழவே பிடிக்கல. பேசுறதுக்கு செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. தம்பி, நீ எதுக்கு காய்ச்சா அவனு? நீ வாக்க, உனக்கு நான் இருக்கேன்னு கூட்டிட்டு வந்துட்டா. ஆமாம்மா, அக்காவை இனிமேல் நான் தாம்மா பார்த்துக்கணும். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஏதோ கண்காணாத இடத்துக்கு அக்காவை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? அப்பாடா, நம்ம வீட்டுக்கு பிடிச்ச யாராவது ஒளிஞ்சுதுடா. போ போ, அப்பதான் எனக்கு நிம்மதி.
டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல நீ எனக்கு புள்ளன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு ஒரு வீடு அவனுக்கு ஒரு வீடுன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது எதுக்கா நீ அங்க போன? இந்த வீடு உனக்கு தான் நான் சொல்லியிருக்கேன்லடா. இந்த வீட்ல நீ வந்து இருக்கிறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்குல்லடா. நீ இங்க இருக்க மாட்டியா? இந்த அம்மா விட்டு போறியா நீ? இல்லைம்மா, எனக்கு இத்தனை நாள் சொந்தம் வந்தோன்னு யாரும் இல்லை, அதனால எனக்காக நீங்கள் நின்னீங்க. இப்போதான் கூட பிறந்த அக்கா இருக்காங்கல்ல. இங்க பாரு, என் வயித்துல நீ புள்ளையாவே பிறக்கலனாலும் உன்னை நான் என் புள்ளையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வெறும் வார்த்தைக்கு பேசுற வந்த சரோசா நினைச்சியா? எனக்கெல்லாம் ஒரு நாக்கு ஒரு சொல்லு. அப்படியே நாட்டாவை தூக்கி போட்டு கொள்ளு. இந்த பையனை நமக்கு எதுவும் செய்ய வச்சு சேர்த்து வைக்கணும்ன்றது தோணல. ஊர்ல உள்ளவனுக்கு தானம் பண்றதுக்கு என்னமா அடிச்சுக்கிட்டு கிடக்குது. இங்க பாருடா, அங்க போறேன் இங்க போறேன் அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையே, அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. நீ முதல்ல பத்திரகாளியை கூட்டிட்டு உள்ள போ. பத்திரகாளி நீ உள்ள வா. உனக்கு இங்க வீடு இல்லையா, வாசல் இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க? அவங்க இல்லைன்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லையா? நீ அந்த வீட்டுக்காக எம்பிட்டு கஷ்டப்பட்டு எம்பிட்டு பண்ணி இருப்ப. நன்றி கேட்டவங்க. கொஞ்சமாவது நன்றியை நினைச்சவங்களா இருந்திருந்தா இந்த வார்த்தையை பேசியிருப்பானா? உன் நாத்தனார் கறியும் உன் மாமியார் ஆதியிலிருந்தே ஆகாது. ஆனா உன் புருஷன் உன்னைய பத்தி புரிஞ்சுக்கிட்டவனே இப்படி பேசிருக்கானா? அவனா எந்த ஜென்மம்னு தெரியல. அவனெல்லாம் அனுபவிக்க விடணும். அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுனால நீ அந்த பக்கமே போக கூடாது. அப்பதான் உன் அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு பொண்ணு இல்லைன்னா அந்த குடும்பமே நில குழஞ்சு போயிடும், நடுத்தருவுக்கு வந்துடும். எப்படியாப்பட்ட குடும்பமா இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்சு போட்டு அதுங்க வயிற்ற நிறைப்ப, வீட்டு வாடகைக்காரன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடக்கூடாதுன்னு அங்கிட்டு இங்கிட்டு கடம்பட்டாவது வாடகை கட்டுவ. ஆனா இவங்க உன்னையே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அடிச்சு துரத்துவாங்க. நீ அப்படியெல்லாம் போய் அங்க வாழணுன்ற அவசியம் கிடையாது. நீ இங்க வா, உனக்கு நான் இருக்கேன். என் வீட்டுக்கு எந்த கொம்பனும் வந்து எதுவும் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். உள்ள கூட்டிட்டு போடா.